எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? என்ன குழந்தை? 3 பேரும் கேட்டது பெண் குழந்தை. வந்து பிறந்திருப்பது 3 பேருக்கும் பொல்லாத ஆண் குழந்தை. உனக்கு 2 பெத்து வச்சிருக்கிறது பையனதான் பெத்து வச்சிருக்கா. சும்மா பாத்துட்டு என்ன பாவம் பண்ணணும்? 2 பொல்லாத ஆம்பளை பிள்ளைய நானே பாக்குறதா ஆம்பளை பிள்ளை தான். பெத்தாலும் இப்படி பொம்பளை பிள்ளைகளா பெக்கணும், அது புண்ணியம். இப்படி பொம்பளை பிள்ளை எல்லாம் அண்ணாச்ச பார்த்து கையை காமிச்சிட்டு இருக்கேன் சொந்தக்காரு. வருஷம் 3 பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கலடா. அகிலியா ஏமா பெண் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி ஆம்பளை பிள்ளை பெக்கிறதுக்கு அரும் பாவம் பண்ணி இருக்கணும். அதான் புத்திக்கிட்டா இருந்தாலும் 2 ஆம்பளை பிள்ளையா இருக்கு. என்ன பாவம் பண்ணணும்? வர பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தவறு பார்த்தாங்க. 2 ஆம்பளை பிள்ளைகளும் 2 பேரும் இப்ப ஆளுக்கு ஒரு தசையில அலையிறோம்னு சொல்லி கேட்காம ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்கிறீங்க. ஆகையினால் பார்த்தாருங்க சக்தி மகாமுனிவர் குழந்தைகளை என்ன வந்தாலும் அவள் வளர்க்க மாட்டார். குழந்தைகளுக்கு பொருத்தமான பேராமத்தை சூட்டிடலாம். இந்த நீலியாகப்பட்டவன் நீலப்பூவை சூடி பிறந்த குழந்தைக்கு நீலன் என்று பெயரை கொடுத்தார். காளியானவள் குமுதப்பூவை சூடி பெற்ற பாலகனுக்கு குமுதன் என்று பெயர் கொடுத்தார். செல்வியானவள் சூரியகாந்தி பூவை சூடினாள். ஆதித்தன் என்று பெயரை கொடுத்து நீலன் குமுதன் ஆதித்தன் என்னும் பூக்களை சூடி பெற்றப்படுகிறார். அவருக்கு முப்புராதி என்ற பெயரை கொடுத்தார்கள். பெயர் கொடுத்து விட்டு மகாமுனிவர் மறைந்து விட்டார். ஏன்னா நம்ம நின்னோன்னா பிள்ளைகளை நம்மகிட்ட ஒப்படைச்சு அவ ஓடிடுவான். நம்மால இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாது. அப்படின்னு சக்தி மகாமுனிவர் மறைந்து விட்டார். பெண்களுக்கு மயக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமா தெளிந்து கண்விழித்து பார்த்தாள். அடி அக்கா, ஐயோ எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எனக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. இந்த குழந்தைகளை வளர்க்கலாமா வேண்டாம்? தசம காட்டுல போட்டு ஓடிடலாமா? அப்படி அன்பு அரக்கர்கள் 3 பேரும் என்ன செய்கிற பாருங்க. பட்ட பகலிலே தனி குழந்தை தன்னம் தனிமையாகவே 3 குழந்தைகளை கிடத்தினாள். அரக்கர்கள் அந்தரத்திலே மறைந்து கொண்டார்கள். மறைந்திருக்கு இந்த குழந்தைகள் வெயில்ல படுத்திருக்காங்க பாருங்க. சூடு தாங்க முடியல. பிள்ளைகளுக்கு பசி பாதி. பசியில அல்றா சத்தம் போடுறான். ஓடக்கூடிய சத்தமானது யாருடைய காதில் கேட்கிறது? சிவபெருமான் காதிலே கேட்டது. பார்த்தார் சிவபெருமானைய நதி வரை. உடனே சென்று பச்சில குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. அம்மா அது என்ன வந்து பார்த்துவாரு? ஆகட்டும் என்று நந்திதேவர் வருகின்றார்கள். அந்த நந்திதேவர் வந்து பார்க்கும்போது குழந்தைகள் 3 ஆண் குழந்தை சுடு மணல கிடந்து அழுறான். உடனே ஓடிய சென்று பிள்ளைகளை கையில எடுத்து வச்சு பார்த்தாலே அழுகி நிப்பாட்டல. அப்பதான் பார்த்தா பிள்ளைகளுக்கு வயிற்றுல ஒண்ணும் இல்ல, பசி. குழந்தைகளுக்கு பசி அமர்த்தன்னு சொன்னா பசி அமர்த்தனா ஒண்ணே பெற்ற தாய் வரணும். இப்ப தாய் கிடையாதுன்னு அப்ப பசு மாடுதான் வரவழைக்கணும். உடனே மேல அப்படியே ஆகாயத்தை உற்று நோக்கி பார்க்கின்றார். ஆண்டவனை நினைத்து ஆகாயத்தில் நந்திதேவர் பார்க்கிறார். அங்க என்ன வருது? என்ன வருகின்றது? சுரபசிந்தாமணி எனவே தெய்வத்தன்மை உள்ள பசு. ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில் 1 கோட்டை பால் சுரக்குமா. பசுவுக்கு 4 தனம். அதுல 2 கோட்டை பால் சுரக்குது. 2 கோட்டை பாலை பச்சை குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு 2 கோட்டை தண்ணீரை சேர்த்து 4 கோட்டை பாலா 3 பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். 4 கோட்டை பாலை குடித்த போது இந்த குழந்தைகள் உலர்த்துவதும் அழுவதும் ஒரு நாளும் தீரவில்லை. அப்படியானால் உடனே என்ன செய்யணும்னா பெற்ற தாயிடத்துல கொண்டு கொடுக்க வேண்டியதான். அப்படி என்ன 3 பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட நந்திதேவர் அரக்கிப்பட்டில தேடி வார. அரக்கர்களும் ஆகாய கங்கையில தீர்த்தமாடி விட்டு அந்த ஆண் குழந்தைகளை பெற்ற பாவத்தை தீர்த்து கரையில ஒதுக்கி கொண்டிருக்கின்றார். பார்த்தா நந்திதேவர், அம்மா அரக்கர்களே, ஐயா இந்த பிள்ளைகளை பெற்றது நீங்கள் தானே? ஆமா ஐயா, நாங்கள் தான் பெற்றோம்.
பெற்று காட்டி போட்டு விட்டு மறைந்தீர்கள். எங்களுடைய விரதம் என்னன்னா ஆண்கள் பெண்களை விளைக்க மாட்டோம். சரி. அப்ப இருக்கும்போது எப்படி ஆண்கள் பிள்ளை வளர்க்க முடியும்? அப்படி இருக்கும்போது ஏன் குழந்தைகளை பெற்றீர்கள்? ஐயா, எங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு நினைச்சோம். என்ன வந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்க மாட்டேன்னு சொன்னா என்னுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும். அப்படின்னு அரைக்கர்கள் சொன்னாங்க. ஐயா, அப்படின்னு சொன்ன ஒரு வழி, குழந்தைகள் வந்து எங்களுக்கு தெரியக்கூடாது, எங்கள் முகம் இந்த குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. இருள் காலமாக இருக்குமே ஆனால் இருப்போம் பிள்ளையிடம், பகற்காலம் அருமையானால் பறந்திடுவோம் அந்தரத்தில். அதற்கு சம்மதம் வந்தால் குழந்தையை நாங்க இந்த இரவு மட்டும் வளர்க்கிறோம் அப்படின்னா. சரி. நந்திதேவர் பார்த்தா ஒரு நாள் இரவில் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் வளர முடியுமா? முடியாது. அப்படியானால் இந்த குழந்தைகளை 7 வயசு வரை கண்டிப்பா தாயிடத்தில் வளர்த்தே ஆகணும். அப்படி என்று என்ன செய்த பாருங்கள், 7 வருடம் அதை ஒரே இரவாகவே சாபமிட்டு நந்திதேவர் கைலாச மலை சென்றார். அப்போது இந்த பிள்ளைகளை தாய்மாரிடத்தில் சென்ற உடனே தாய்ப்பால் ஊறியது. தாய்ப்பாலை குடிக்கிறான். தட தட தடன் உடம்பு அப்படி நிமிர்ந்து வருது. வளர்ந்து வரக்கூடிய சமயம் 7 வயது பிராயம். மறுபடியும் இந்த பெண்களுக்கு என்ன வருக, விடிவு காலம் வருகிறது. பிள்ளைகளை போட்டுவிட்டு அரங்கியாக மறைந்து கொண்டார்கள். மறைந்த உடனே அறிந்தார் நந்திதேவர், பிள்ளை முப்புறாவிற்கு விழிப்பதற்கு புத்தி சொல்ல வேண்டுமென்றே சிவனிடத்திலே சென்று வர வாங்கி கொடுக்கலாம் போகும்போது இந்த தேவாதி தேவர்கள் வருவதை பிள்ளைகளை வரவிடாமல் கைலாசமலை ஓட்டி வாசலை மதித்தார்கள். நாட்டுக்குள்ளே அழைத்து வந்து நந்திதேவர் ஒரு வில்லை கொண்டு ஓண்டினார். வில்வ மரம் உழைத்தது. பிள்ளைகளை அமர வைத்து விட்டு நந்திதேவர் கைலாசமலை சென்று வரம் வாங்கி வாரேன் போனார். சக்தி மகாதேவர் முக்தி பெற வேணுமென்றே சமயம் நாயகர் பாருங்க, ஓடி கொட்டையில் ரோடல்ல காரத்தை ஓடி கொட்டையில் ரோடல்ல காரத்தை இந்த நாட்டிலே நிற்கிறவர் ஓடினார். இந்த நாட்டிலே நிற்கிறவர் ஓடினார். கொட்டையில் ரோடல்ல போடவே விளக்கு கொட்டையில் ரோடல்ல போடவே கேள்வி என்போது தந்தையா போடா விளக்க முக்கிய முறைக்கிய போதா